எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம என்ன ஜியோ பொலிட்டிக்கல் தகவல் பார்க்க போறோம்னா, அமெரிக்காவுக்கு நேட்டோ நாடுகளுக்கு எதிரியா இருந்துட்டு இருக்கிற புர்கினா ஃபேசோ நாடு வந்து ரஷ்யாவோட இப்போ டிஃபென்ஸ் கோஆபரேஷனை பல மடங்கு அதிகமாக்கி இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குதுங்க. இதுக்கு அடுத்ததா புர்கினா ஃபேசோ நாட்டை தத்தெடுக்கிற அளவுக்கு அந்த நாட்டுக்கு அதிகமான வளர்ச்சியை ரஷ்யா கொடுக்கணும் புதின் சொல்லியிருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறீங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வந்து பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிரிக்க நாடா இருக்கிற புர்கினா ஃபேசோ நாட்டை பத்தி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியலங்க. அங்க ஆப்பிரிக்க கண்டத்துல 54க்கும் மேற்பட்ட நாடுங்க இருந்தாலும் அத்தனை நாடுகள்லயும் தனித்துவமா தெரியறது வந்து புர்கினா ஃபேசோ நாடா இருக்குதுங்க. தென்னாப்பிரிக்கா எப்படி அந்த பிராந்தியத்தில் தன்னை ஒரு வளர்ந்த நாடா ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, அப்படிதான் இந்த புர்கினா ஃபேசோ நாடும் கடந்த 3 வருஷமா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டுட்டு இருக்கிற நாடா இருக்குதுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த நாட்டோட அதிபராக இருந்துட்டு இருக்கிற இப்ராஹிம் ட்ரூரேவை அந்த நாட்டு மக்கள் ஒரு ஹீரோவாக பார்க்குறாங்க. அந்த நாட்டு மக்கள் மட்டும் இல்லைங்க, ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற பிற நாட்டு மக்களும் இப்ராஹிம் ட்ரூரேவை ஒரு ஹீரோவை தான் போற்றி புகழறாங்க. இப்ராஹிம் ட்ரூரேவோட வார்த்தைகளும் சரி, அவரோட செயலுமே ஆப்பிரிக்க நாடு தன்னிறைவு அடையணும், அதே மாதிரி இந்த ஐரோப்பிய நாடுகளோட பிடியிலிருந்து ஆப்பிரிக்க கண்டமே விடுபடணும்னு அவர் பேசுறது மட்டும் இல்லாமல் அவரோட நடவடிக்கைகளும் அதை நோக்கி தான் இருக்குதுன்னு சர்வதேச ஊடகமாக இருக்கிற ராய்டர்ஸும் சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இப்ராஹிம் ட்ரூரேவை பற்றியும் அவரோட புர்கினா ஃபேசோ நாட்டை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதில் நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பேன். புர்கினா ஃபேசோ நாடு படிப்படியாக ஐரோப்பிய நாடுகளோட பிடியிலிருந்து விலகி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டை நோக்கி போயிட்டு இருக்குது. ரஷ்யா தான் இந்த நாட்டுக்கு பிரதானமான டிஃபென்ஸ் பார்ட்னராகவும் அதுக்கப்புறம் ட்ரேட் பார்ட்னராக மாறிட்டு வராங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ அதோட அடுத்த கட்ட நகர்வா இந்த 2026 புர்கினா ஃபேசோ நாட்டையே ரஷ்யா தத்தெடுக்கிற அளவுக்கு போயிருக்கிறாங்கன்னா பாருங்களேன். அது எப்படிப்பா ஒரு நாட்டையே தத்தெடுக்கிறதுனா அது எப்படி சாத்தியப்படும் நீங்க கேட்பீங்க. ஒரு நாட்டை தத்தெடுக்கிறதுனா அந்த நாட்டோட வளர்ச்சிக்கும் டிஃபென்ஸுக்கும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய வல்லரசு நாடு உதவுதோ அதை பொறுத்து தான் அந்த நாட்டை வந்து அவங்க தத்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்யா விட்டுருங்களேன், நீங்க அமெரிக்காவை எடுத்துக்கங்க. அமெரிக்கா ஒரு பெரிய வல்லரசு நாடு. அப்படிப்பட்ட நாடு டிஃபென்ஸ் கோஆபரேஷன்லயும் அதுக்கப்புறம் ட்ரேட் கோஆபரேஷன்ல ஒரு நாட்டுக்கு அதிகமாக உதவி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த நாடு வந்து இஸ்ரேலா இருக்குதுங்க. இஸ்ரேலை வந்து உலக நாடுங்க எப்படி பார்க்கறாங்கன்னா அமெரிக்காவோட ஒரு தத்து பிள்ளையா பார்க்கறாங்க. மிடில் ஈஸ்ட்ல எப்படி அமெரிக்காவோட தத்து பிள்ளையா இஸ்ரேல் இருந்துட்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆப்பிரிக்காவில் ரஷ்யாவுக்கான தத்து பிள்ளையா இப்ப புர்கினா ஃபேசோ மாறி இருக்கிறதா சர்வதேச ஊடகங்களும் சொல்றாங்க. வேர்ல்டுல இப்ப ரஷ்யாவோட சப்போர்ட் அதிகமா கிடைச்சிக்கிட்டு இருக்கிற நாடா இந்தியா இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்ததா புர்கினா ஃபேசோ மாறி இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் வர செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு மாஸ்கோவில் வச்சு புர்கினா ஃபேசோ நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில மிக முக்கியமான பல கையெழுத்துகளும் மீட்டிங் நடக்க இருக்குதுங்க. இந்த மீட்டிங்ல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் புர்கினா ஃபேசோவோட அதிபரா இருக்க இப்ராஹிம் ட்ரூரேவுக்கு இடையில மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 2024-25 காலகட்டத்தில் 2 நாடுகளுக்கு இடையில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைய கையெழுத்தாச்சு. அது இப்ப செயல்பாட்டு கொண்டு வரதுக்கான நகர்வுகளை தான் இந்த மீட்டிங்ல 2 நாடுகளும் முன்னெடுக்க போறதா சொல்லப்படுதுங்க. எதிர்வர செப்டம்பர் 16, 2026ஆம் தேதி அன்னைக்கு 2 நாடுகளுக்கு இடையில நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானாலும் அதுல முக்கியமான 2 ஒப்பந்தம் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிஃபென்ஸ் கோஆபரேஷனுக்கான மிலிட்டரி ஒப்பந்தம். அடுத்ததா ரஷ்யா புர்கினா ஃபேசோ நாட்டுக்கு நியூக்ளியர் எனர்ஜி கொடுக்க போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஃபர்ஸ்ட் நான் சொல்லிருக்கிறேன் டிஃபென்ஸ் ஒப்பந்த பிரகாரம் 2 நாடுகளும் என்ன பண்ண இருக்கிறாங்கன்னா, கடந்த 2024 அப்ப புர்கினா ஃபேசோ நாட்டோட பாதுகாப்புக்காக ரஷ்யா அவங்களோட சோல்ஜர்ஸ்ல ஸ்பெஷல் சோல்ஜர்ஸ்ங்களை 300 பேரை புர்கினா ஃபேசோவுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி சோல்ஜர்ஸ் அனுப்பினது மட்டும் இல்லாம மேன்பேட் ஏவுகணைங்க, இதுக்கு அடுத்தது எம்ஐ வகையை சார்ந்த ஹெலிகாப்டர்ஸையுமே 2024-25 ஆண்டுகள்ல ரஷ்ய அதிபர் புதின் இந்த புர்கினா ஃபேசோ நாட்டுக்கு கொடுத்திருந்தாருங்க. உலகத்துல எந்த ஒரு நாடு மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராகவும் அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்களோ அந்த நாட்டுக்கு ரஷ்யா பாதுகாப்பாகவும் துணையா நிப்பாங்கன்றத கடந்த காலங்களையும் பார்த்திருக்கிறோம். அப்படிதான் இந்த புர்கினா ஃபேசோ நாட்டுக்கும் ரஷ்ய அதிபர் புதின் துணையா நிக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க. இப்ராஹிம் ட்ரூரேவால வழிநடத்தப்படுற இந்த புர்கினா ஃபேசோ நாட்டுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையில அப்படி என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்குதுன்றத நான் சொல்றேங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிரிட்டிஷ் எப்படி இந்தியா ஒரு காலத்துல காலனி நாடா வச்சு ஆட்சி நடத்தினாங்களோ அப்படிதான் இந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற நாடுங்களை பிரிட்டிஷும் பிரான்ஸ் நாடுகளும் காலனி நாடா வச்சு ஆட்சி நடத்திட்டு வந்தாங்க. அந்த வகையில் இந்த புர்கினா ஃபேசோ நாடும் 1960களுக்கு முன்னாடி வரைக்கும் பிரான்ஸோட கட்டுப்பாட்டில் காலனியை தாங்க இயங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் 1970களில் பிரான்ஸ் இந்த புர்கினா ஃபேசோ நாட்டுக்கு சுதந்திரத்தை கொடுக்கறத அறிவிச்சிருந்தாலும் பரிபூர்ணமா ஒரு சுதந்திரத்தை இந்த நாட்டுக்கு அவங்க வழங்கலங்க. ஐநா சபையும் மற்ற நாடுகளை கன்வின்ஸ் பண்றதுக்காக புர்கினா ஃபேசோ நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்கறதா பிரான்ஸ் சொல்லியிருந்தாலும் மறைமுகமா அந்த நாட்டோட ஆட்சி அதிகாரத்தை பிரான்ஸே தொடர்ந்து கட்டுப்படுத்திட்டு வந்தாங்க. ஆசிய கண்டத்தையே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவோட பாண்டிச்சேரி நிலப்பரப்பு, அதுக்கப்புறம் வியட்நாம் நாட்டையும் பிரான்ஸ் அவங்களோட காலனியா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கடும் எதிர்ப்பு காரணமா இந்த பகுதிகளை விட்டு வெளியேறி முழு சுதந்திரத்தை இவங்களுக்கு கொடுத்தாங்க.
என்னது? ஆனா புர்கினோ ஃபேசோவில் அப்படி கிடையாதுங்க. அங்க மக்களுக்கு பெரிய அளவுல கல்வி அறிவு கிடையாது. போதுமான பகுத்தறிவு கம்மியா இருந்த காரணத்தினால அவங்கள எப்படியோ ஏமாத்தி பேருக்குன்னு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துட்டு அந்த நாட்டோட ஆட்சி அதிகாரத்துல அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளையே அதிபரா போட்டுக்கிட்டு அந்த நாட்டோட வளங்களை பிரான்ஸும் மற்ற ஐரோப்பிய நாடுகளும் தொடர்ந்து ஏற்றுமதிகளா பண்ணிட்டே தான் இருந்தாங்க. என்னால முடியும். இப்படியான சூழ்நிலையில தான் 2022 அப்ப ராணுவ ஆட்சியாளரா மாறின புர்கினோ ஃபேசோவோட இப்போதைய அதிபரா இருக்க இப்ராஹிம் ட்ரூரே அந்த நாட்டோட ஆட்சி அதிகாரத்தை ராணுவத்தை பயன்படுத்தி கைப்பற்றினாருங்க. வெறும் 35 வயசுக்குள்ளார அந்த நாட்டோட ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றின இப்ராஹிம் ட்ரூரே வந்து அந்த நாட்டில இருந்து பிரான்ஸ் படைகளை வெளியேற்றினது மட்டும் இல்லாம பிரான்ஸ் சார்ந்த நிறுவனங்களையும் அமெரிக்கா உட்பட மற்ற ஐரோப்பிய நாடுகளோட நிறுவனங்களையும் புர்கினோ ஃபேசோல இருந்து வெளியேற்றத்துக்கான உத்தரவையும் அவர் பிறப்பிச்சாரு. இப்படி ஐரோப்பிய வல்லரசுகளோட ஆதிக்கத்தை புர்கினோ ஃபேசோ நாட்டில் முடிவு கொண்டு வந்தது மட்டும் இல்லாம ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களையும் இப்ராஹிம் ட்ரூரே வெளிப்படுத்தின காரணத்தினால ரஷ்ய அதிபர் புத்தினுக்கு இப்ராஹிம் ட்ரூரேவை பர்சனலா பிடிச்சி போச்சுன்னு சொல்லலாங்க. அதனாலதான் 2024 அப்ப மாஸ்கோவுக்கு நேரடியா இப்ராஹிம் ட்ரூரேவை அழைச்சு அவரோட புத்தின் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ரஷ்யா 2ஆம் உலகப் போரோட வெற்றி தினத்தை கொண்டாட போகும்போது அந்த விக்டரி டே பரேடுக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு நாடுகளோட அதிபர்களை மட்டும்தான் ரஷ்யா தரப்புல அழைக்கிறது வழக்கங்க. அந்த ஒரு அங்கீகாரத்தையும் இந்த புர்கினோ ஃபேசோ நாட்டுக்கு புத்தின் வந்து தனிப்பட்ட முறையில் கொடுத்திருந்தாரு. எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி புர்கினோ ஃபேசோ நாட்டுக்கு எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ணணும்னு புத்தின் முடிவு பண்ணிட்டாருங்க. அதனாலதான் டிஃபென்ஸ் கோஆபரேஷனுக்கு புர்கினோ ஃபேசோ நாட்டோட பாதுகாப்புக்கு தேவைப்படுற ஆயுதங்களை கொடுத்து உதவுறது மட்டும் இல்லாம அந்த நாட்டோட பொருளாதாரத்தை வளமாக்குறதுக்கான ஒரு உதவிகளையும் ரஷ்யா இப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிரான்ஸ் நாடு மட்டும் இல்லங்க, ஐரோப்பிய நாடுகள்லாம் இந்த ஆப்பிரிக்க நாடுகளை வந்து குறி வைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா அந்த நாட்டில் மண்ணுக்கு மேல பெரிய வளம் கிடையாதுங்க. அதுவே மண்ணுக்கு அடியில் தங்கம், வைரம், அதுக்கப்புறம் விலை மதிப்பு இல்லாத ரேர் எர்த் மெட்டீரியல்ஸும் அதிகமா மண்ணுக்கு அடியில் இருக்கிறதுனால அவங்க எப்பவுமே கழுகு போல ஆப்பிரிக்க கண்டத்தை வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த புர்கினோ ஃபேசோ நாட்டில இருந்து வளங்களை கைப்பற்றணும்ன்றது ரஷ்யாவோட நோக்கம் கிடையாதுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்க நாடுகளோட ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தை மட்டும்தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மற்றபடி ஆப்பிரிக்க நாடுகளோட வளங்களை சுரண்டணும்னு ரஷ்யா நினைக்கலங்க. இப்ப நீங்க இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல இருக்க 54 நாடுகளுக்கும் இந்தியா வந்து நிறைய பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்றாங்க, சில பொருட்களை இம்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல நிறைய தங்கம் கிடைக்குதுன்றதுனால சரியான கவர்மெண்ட்டுகளை தேர்ந்தெடுத்து அந்த நாடுகள் கிட்ட இருந்து இந்தியா தங்கத்தை அதிகமா இறக்குமதி பண்றாங்க. உதாரணத்துக்கு அங்க கானான்னு ஒரு நாடு இருக்குதுங்க. அந்த நாடு வந்து இந்த புர்கினோ ஃபேசோவோடையும் பார்டர் ஷேர் பண்ணிட்டு இருக்குது. கானா நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருக்கிறதுனால அந்த நாட்டுக்கிட்ட இருந்து இந்தியா அதிகமான தங்கத்தை இறக்குமதி பண்ணிட்டு வராங்க. கடந்த ஆண்டு 2025 கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கானா நாடு $20 பில்லியன் அளவுக்கு தங்க ஏற்றுமதியில மட்டும் வருமானத்தை பார்த்துருக்காங்க. அந்த வருமானத்தை அந்த நாட்டோட உள்கட்டமைப்புகளுக்கும் மக்களோட சுகாதாரம், கல்விக்கு அவங்க பயன்படுத்திட்டு வர்றதா ஐநா சபையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இப்படி இருக்க போகும்போது இந்தியாவோட நெருங்கிய நட்பு நாடா இருக்க ரஷ்யன் ஃபெடரேஷனுமே ஆப்பிரிக்க நாடுகளை ஏற்றுமதி இறக்குமதிக்கான ஒரு நல்ல மார்க்கெட்டா பாக்குறாங்க. அதன் காரணமா தான் இப்ப செப்டம்பர் மாசம் நடக்கிற சம்மிட் அப்பையும் அதுக்கு அடுத்தது அக்டோபர் மாசம் நடக்க இருக்கிற ரஷ்யாவுக்கான ஆப்பிரிக்கன் சம்மிட்லயும் சில முக்கியமான ஒப்பந்தங்களை புர்கினோ ஃபேசோ, மாலி, அதுக்கப்புறம் நைஜர், கானா நாடுகளோடையும் ரஷ்யா வந்து தனிப்பட்ட முறையில ஒப்பந்தங்களை மேற்கொள்ள இருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. அதுலயும் தென்னாப்பிரிக்கா, புர்கினோ ஃபேசோ, கானா மாதிரி ஒரு 7-8 நாடுகளுக்கு தனிப்பட்ட முறையில இன்விடேஷன் புத்தினே அனுப்பியிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், புர்கினோ ஃபேசோ நாட்டில் வந்து இளம் அதிபராக இருக்கிற இப்ராஹிம் ட்ரூரே ரஷ்ய அதிபர் புத்தின் கிட்ட 2025 அப்பயே ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு. எங்க நாட்டில் மண்ணுக்கு அடியில் தங்கம் உட்பட நிறைய கனிம வளங்கள் இருக்குது. அதை ரஷ்யாவுக்கும் மற்ற நல்ல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். ஆனால் அதுக்கு எங்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா மின்சார பற்றாக்குறை எங்க நாட்டில் எக்கச்சக்கமா இருந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி பொருட்களை எடுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, மக்களோட அடிப்படை தேவை ஒவ்வொரு நாளும் மக்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்துறதுக்கு கூட எங்கிட்ட போதுமான மின்சார வசதி இல்லை. ஒட்டுமொத்த உள்நாட்டில் வெறும் 40% மக்களுக்கு மட்டும்தான் எங்களால் மின்சார வசதி கொடுக்க முடியுது. மற்றபடி 60% மக்களுக்கு ஒரு நாளில் வந்து 5-6 மணி நேரம் வரைக்கும் மட்டும்தான் எங்களால் மின்சாரத்தை கொடுக்க முடியுது. அதனால எங்கிட்ட மின்சார கட்டமைப்பு சரியா இல்லை. எங்களுக்கு நியூக்ளியர் எனர்ஜி ரஷ்யா கிட்ட இருந்து கிடைச்சா நல்லா இருக்கும்னு இப்ராஹிம் ட்ரூரே புத்தின் கிட்ட கேட்டு இருந்தாருங்க. இதனால செப்டம்பர் மாசம் நடக்கிற மாஸ்கோ சம்மிட்ல நியூக்ளியர் எனர்ஜியும் அதுக்கப்புறம் ஒரு டிஃபென்ஸ் பேக்கேஜையும் புர்கினோ ஃபேசோ நாட்டுக்கு தனிப்பட்ட முறையில் புத்தின் கொடுக்க இருக்கிறதா
சர்வதேச ஊடகமா இருக்கிற தி சன் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. ரஷ்யாவோட ரோசடாம் நிறுவனம் புர்கினோ ஃபேசோ நாட்டில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுங்களை கட்டித்தர இருக்கிறாங்க. இந்த ரோசடாம் நிறுவனம் தான் இந்தியாவோட கூடங்குளத்தில் இயங்கிட்டு இருக்கிற அணுமின் நிலையத்தை கட்டமைச்சு கொடுத்தவங்க. அதுல இருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கிற மின்சாரம் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய அளவில் உதவி பண்ணிட்டு இருக்குதுங்க. இதே ரோசடாம் நிறுவனம் தான் புர்கினோ ஃபேசோ நாட்டில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுங்களை உருவாக்கி தர இருக்கிறாங்க. இதோட சேர்த்து இப்போ புர்கினோ ஃபேசோ நாட்டில் இருக்க ரஷ்யன் சோல்ஜர்ஸுங்களோட அளவை 2000க்கு அதிகமாக அதிகரிக்கிறதுக்கு புத்தின் முடிவு பண்ணியிருக்கிறாரு. மேலும் ரஷ்யா ஆயுதங்களையும் கொடுத்து உதவுறதுனால அந்த நாட்டோட பாதுகாப்பு அதிகரிக்கிறது. அங்க மின்சாரம் கிடைக்கிறது மூலமா அந்த நாட்டோட தங்கம் உட்பட கனிம வளங்கள் ரஷ்யா இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு சரியான முறையில் வர்த்தகமா நடக்க இருக்குதுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், மேற்கத்திய நாடுகளுக்கு கட்டுப்படாத புர்கினோ ஃபேசோ நாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இப்படி நிறைய டிஃபென்ஸ் தகவலை தினம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, ரயில்வே எக்ஸாமுக்கு ஏற்ற சில புத்தகங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. வல்லரசு நாடுகள் போர்கள் மூலமா மற்ற நாடுகளோட வளங்களை சுரண்டணும்னு நினைக்கிறத அடியோட கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.